நான் பாவம் செய்துவிட்டேன், கடவுளிடம் திரும்ப வேண்டும், கடவுளுடைய அன்பை நான் மீண்டுமாக பெற வேண்டும், எனது பாவத்தை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்று எப்பொழுது நாம் மனம் திரும்புகின்றோமோ அந்த இடத்தில்தான் கடவுளுடைய அருள் மிக அளவுக்கு அதிகமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்கிறார் புனித அகுஸ்தினார். திருவருகை காலம் 13வது நாளில் நாம் அனைவரும் நமது பாவத்திற்காக மனம் வருந்தி கடவுளிடம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாடு சாமுவேல் புத்தகத்தில் சிறுவன் தாவீதோடு கடவுள் இருந்தார் என்று வாசிக்கின்றோம். அதற்கு காரணம், தாவீது கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவராக இருந்தார். ஆனால் தாவீது அரசரான பின்பாக அவர் பத்சேபாவோடு அவர் பாவம் செய்கின்றார். அந்த பாவத்தை மறைப்பதற்காக பத்சேபாவினுடைய கணவர் உரியாவை அவர் கொல்கின்றார். எனவே கொலை செய்து விபச்சாரம் செய்து ஒரு பாவத்திற்கு உள்ளான பின்பாக தாவீது கடவுளிடமிருந்து தான் விலகியிருப்பதை உணர்கின்றார். மீண்டுமாக நான் கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்று மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். உலகத்திலேயே பாவத்திற்காக மனம் திரும்புகின்ற ஒரு சிறந்த பாவ மன்னிப்பு ஜெபமாக திருப்பாடல் 51 தாவீது அரசரால் எழுதப்பட்ட பாடல் இன்று வரை இருக்கின்றது. அதில் அவர் கூறுகின்ற வார்த்தைகள் என்னவென்றால், கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும், என் பாவம் முழுவதும் அற்று போகும்படி என்னை கழுவியருளும் என்ற சிறந்த பாவமன்னிப்புக்கான ஜெபத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதன் வழியாக மீண்டும் தாவீது கடவுளோடு இணைந்து நல்லுறவில் வாழ்ந்தார். இயேசு இந்த உலகத்தில் தோன்றிய பொழுது அவர் கூறிய முதல் வார்த்தை என்னவென்றால், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று. இதே வார்த்தையைத்தான் இயேசுனுடைய பிறப்பிற்காக தயாரித்த திருமுழுக்கு யோவானும் கூறினார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று. கிறிஸ்து பிறப்பிற்காக தயாரிக்கின்ற நாம் அனைவருமே இந்த நாளில் மனம் வருந்த வேண்டும். நமது பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை விட்டுவிட்டு நாம் கடவுளிடம் திரும்பி வந்தால் நிச்சயமாக நமக்கு அருள் கிடைக்கும். இந்த கடவுளுடைய அருள் மிகுதியாக கொடுக்கப்படுகிறது என்பதை சக்கேயனுடைய வாழ்க்கையிலிருந்தும் நல்ல கல்வனிடம் ஆண்டவர் கூறிய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சக்கேயை பார்த்து, இன்று இந்த நாளில் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதே வேளையில் மனம் திருந்திய நல்ல கல்வனை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், நீர் இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று. சிந்திப்போம். நாமும் கடவுளோடு இருக்க வேண்டுமானால் நமது பாவங்களுக்காக நாம் மனம் வருந்த வேண்டும். திருத்தூதர் பணி 3:19 வாசிக்கின்றோம், பாவங்கள் மன்னிக்கப்படும் பொருட்டு மனம் மாறி நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று. கிறிஸ்து பிறப்பிற்கு தயாரிக்கின்ற நாம் நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மீண்டும் நினைவில் கொள்வோம். மனம் வருந்துகின்ற உள்ளத்தில் கடவுளுடைய அருள் அருவியாய் கொட்டுகிறது என்பதை நினைவில் கொண்டு நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மை நாம் தயார் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உம்முடைய அளவு கடந்த அன்பிற்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்களது மன வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதியும். ஆமேன்.